Good morning, sir. Sir, good morning, sir. Good morning. Students, good morning. Good morning, sir. Good morning. எப்படி எழுதுனீங்க எக்ஸாம்? நல்லா எழுதணும் சார். ஈஸியா இருந்ததா? எஸ் சார். ஓகே. நம்ம எல்லாமே பார்த்துட்டு இல்லையா? ப்ரொஜெக்டைல் மோஷன் மேக்ஸிமம் ஹைட் டைம் ஆஃப் ஃளைட் உடைய ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? டைம் ஆஃப் ஃளைட் TF is equal to 2u sin 2u sin theta by கரெக்டா? எஸ் சார். மேக்ஸிமம் ஹைட் உடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta divided by 2g. Okay, இவ்வளவுதான் பார்த்தோம். அடுத்து ரேஞ்ச் பார்த்தோம். ரேஞ்ச் is equal to what is the formula? 2u sin theta. Sorry. Sin 2 theta divided by g. Correcta? u square வரும் சார். u square. Divided by 2g. இப்போ இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு ரிலேட்டடான நியூமரிக்கல்ஸ் எப்படி சார் கேட்பாங்க? சார் மேக்ஸிமம் ஹைட். இப்போ மேக்ஸிமம் ஹைட் எப்ப சார் எந்த ஆங்கிள் நம்ம த்ரோ பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும்? பெரும உயரம் எப்ப பெறும்? பெரும உயரம் எந்த இதுல சார் பெறும்? எந்த ஆங்கிள் த்ரோ பண்ணும்போது பெறும்? இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். இப்ப நம்மளுக்கு பாரு, இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க சார். மேக்சிமம் எப்ப சார் கிடைக்கும் பாரு, நல்ல பெருமம் கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா h is equal to u square sin square theta divided by 2g தெரியும். கரெக்ட் தானே? இப்ப யூவை மாத்த முடியாது, ஜியை மாத்த முடியாது. ஆமா தானே? யூ என்பது கான்ஸ்டன்ட், ஜி என்பதும் மாறிலி. இந்த கான்செப்ட் இது மாதிரி எங்கேயாவது ஒரு கொஸ்டின்ஸ் இது இந்த பார்ட்ல மட்டும் இல்லப்பா, எங்க போய் கேட்டாலும் சரி எனக்கு இது மேக்சிமமா ஆகணும் அப்படின்னு சொன்னா அடுத்தது ஈக்குவல் டு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத பாருங்க. ஏதாவது மாத்த முடியும்? எப்பயுமே தீட்டாவை ஈஸியா மாத்தலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா sin ஸ்கொயர் தீட்டா மேக்சிமமா இருக்கணும். கரெக்டா? அப்ப sin ஸ்கொயர் தீட்டா எப்ப சார் மேக்சிமமா இருக்கும்? 1 இருக்கணும். sin ஸ்கொயர் தீட்டா 1 இருக்கணும். இதுதான் மேக்சிமம். அப்ப எப்ப sin தீட்டா 1 இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கோணத்துல sin தீட்டா 90. அப்ப தீட்டா is equal to 90. அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 என்ற கோணத்தில் ஒரு பந்தானது எரியப்படும் பொழுது அது பெரும உயரத்தை அடையும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? therefore h is equal to u square divided by 2g. சரிங்க சார். அதுவே இதுவும் என்ன ஆகும்? ரேஞ்ச் என்ன ஆகும் சார்? அப்ப நம்மளுக்கு ரேஞ்சினுடைய ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? u ஸ்கொயர் sin 2 theta divided by g. கரெக்டா? 2 into 90 எவ்வளவு வரும்? அப்ப பார்த்தோன்னா sin 2 into 90 டிகிரி is equal to 180 டிகிரி. அப்ப 180 டிகிரி அப்படின்னு சொன்னா 0. அப்ப ரேஞ்ச் வந்து என்னவாயிடும்? 0 ஆயிடும். அப்ப ஒரு பொருளானது பெரும உயரத்தை அடைவதற்கு 90 என்ற கோணத்தில் எரியப்படும் பொழுது பெரும உயரத்தை அடையுமே உள்ள அடைவதன் மூலம் பெரும உயரத்தை மட்டும் அடையும். அப்ப பார்த்தோம்னா இட் வில் attain the maximum height, not the range. Therefore range is equal to 0.
நெக்ஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின், அடுத்த ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, மேக்சிமம் ஹைட் அடைவதற்கு எங்க சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா ஆர் மேக்சிமம் டிவைடட் பை 2. எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, அடுத்ததுதான் நம்மளுக்கு இதெல்லாம் புக்ல இல்ல, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோ. இப்ப அட் ஹையஸ்ட் பாயிண்ட்ல பெரும உயரத்தை அட் ஹையஸ்ட் பாயிண்ட் அட் ஹையஸ்ட் பாயிண்ட்ல அப்போ ஒரு பொருள் பெருமத்தை அடையும் பொழுது அங்க ஆற்றலை கேட்கிறாங்க, நிலையாற்றல் மற்றும் இயக்க ஆற்றல் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு பொருள் இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படியே பெரும உயரத்தை நடக்கும் பொழுது அங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா பொட்டன்சியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையாப்பா? அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பொட்டன்சியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு பொட்டன்சியல் எனர்ஜி மேக்சிமம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பொட்டன்சியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. அப்ப மேக்சிமம் ஹைட் அப்ப பார்த்தோன்னா mgh. therefore நல்லா கவனிச்சுக்கோ, mg இன்டு ஹைட் எவ்வளவு சார் பாருங்க, ஹைட் மேக்சிமம் ஹைட் எவ்வளவு இருக்கு பாருங்க, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. நல்லா பார்த்துக்கோ, இதெல்லாம் நம்மளால ஞாபகம் வைக்க முடியாது, ஆனா நம்ம ஃபார்முலா வச்சு சொல்லலாம். அப்ப ஹையஸ்ட் பாயிண்ட் பெருமை இடத்தில் நிலையாற்றல் எப்படி இருக்கும், பெருமம் அடையும். இயக்காற்றல் அது என்னவாகும்ன்றது அப்படியே பார்ப்போம். இயக்காற்றல் ஓகேவா? அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mg இன்டு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. இப்ப இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா therefore potential energy is equal to அப்படியே கொஞ்சம் மாத்துறேன் 1/2 இன்டு m இன்டு u ஸ்கொயர். நல்லா பாருங்க, m இன்டு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, g ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப நிலையாற்றல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம சொல்லிடலாமா, அப்ப பெருமத்தை அடையும் பொழுது அதனுடைய நிலையாற்றல் when the object is attained the highest point the potential energy will be maximum. That potential energy is equal to half into mu square sin square theta. மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி என்ன சார் ஆகும்? அப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? therefore kinetic energy will be minimum. ஓகேவா? மினிமம், பட் ஜீரோன்னு சொல்லக்கூட, பட் நாட் ஜீரோ. அப்ப இந்த இடத்துல யார் சார் மினிமம் நாட் ஜீரோன்னு சொல்றாங்க? அப்ப பார்த்தேன்னா செங்குத்து கூறு ஜீரோ ஆயிடும். அப்ப வெர்டிக்கல் வெலாசிட்டி is equal to 0. அப்ப பெரும புள்ளியை அடையும் பொழுது என்னென்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னப்பா நடக்குது? v is equal to 0. v is equal to 0. நம்ம என்ன சொல்லுவோம்? v is equal to 0. அங்க வெர்டிக்கல் வெலாசிட்டி செங்குத்து திசை வேகம் மட்டுமே சுழி மதிப்பை அடையும். இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டோம், வெர்டிக்கல் வெலாசிட்டி will be a 0. அப்ப பார்த்தோன்னா இந்த இதை வந்து இன்னும் நம்மளுக்கு இதை பண்ணா வெர்டிக்கல் காம்போனன்ட் வெலாசிட்டி வந்து 0 விடும். அப்ப செங்குத்து கூறானது சுழி மதிப்பை அடையும்.
அப்ப நம்ம பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ m இன்டூ வி ஸ்கொயர். நம்மளுக்கு தான் தெரியலையா, ஆஃப் இன்டூ m இன்டூ நம்மளுக்கு தெரியல என்னது, செங்குத்து கூறு என்னவா சுழி மதிப்பை அடையும். ஆனா கிடைத்தல கூறு இருக்கும், ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கும். அந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னன்னா u cos theta square. Therefore we can write this as half into m square into cos square m into u square cos square theta. கண்டுபிடிச்சிட்டுமா பாருங்க. பொட்டன்சியல் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. நல்லா பாத்துங்க, sin ஸ்கொயர் தீட்டா, இங்க cos ஸ்கொயர் தீட்டா. படிச்சிடலாமா? Yes, sir. Yes, sir. அடுத்தது நம்மளுக்கு மொத்த ஆற்றல், டோட்டல் எனர்ஜி. அப்போ மொத்த ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் பொட்டன்சியல் எனர்ஜி பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ மொத்த ஆற்றல் எவ்வளவு, 1/2 பொட்டன்சியல் எனர்ஜி சொல்லுங்க போலாம், m இன்டூ u ஸ்கொயர் sin ஸ்கொயரா காஸ் ஸ்கொயரா? sin square sir. Sin square. இன்கேஸ் மறந்துருச்சுனாக்கிறோம், கைனெட்டிக் எனர்ஜில எந்த கூறு மட்டும் தான் ஜீரோ, செங்குத்து கூறு. அதனால காஸ் தீட்டா. அப்ப m இன்டூ u ஸ்கொயர், இங்க sin ஸ்கொயர் தீட்டா இருக்கும், பிளஸ் ஆஃப் இன்டூ m இன்டூ u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான், ஆஃப் இன்டூ m u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos square theta. What is the sin square theta plus cos square theta? 1. Therefore, total energy is equal to half into m into u square is equal to total mechanical energy. அப்ப அடுத்த ஒரு 1 mark questions இங்க வந்துச்சு பாருங்க. Mechanical energy is conserved. பாதுகாக்கப்படுகிறது. ஒரு ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு ஆற்றலிலிருந்து இன்னொரு ஆற்றலுக்கு மாறுபடும். அதே மாதிரிதான் இங்கேயும் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்ன பண்ணிருக்குன்னா கன்சர்வ் ஆயிருக்கு. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. அப்ப ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா 1 mark கொஸ்டின். எந்த அடிப்படையில் இருக்கு அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ் என்ற அடிப்படையில் இது செயல்படுகிறது. முடிஞ்சிருச்சு சார். அடுத்தது இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார். இப்ப டோட்டல் எனர்ஜி கேட்டாங்கன்னா பாருங்க, கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க பாருங்க, நிலையாற்றல் எவ்வளவு, இயக்காற்றல் எவ்வளவு, மொத்த ஆற்றல் எவ்வளவு, அந்த மொத்த ஆற்றலும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் இதெல்லாம் எங்க சார் நடக்குதுன்னா பெரும புள்ளியில நடக்குது. நல்லா பாத்துக்கோ, இதெல்லாமே எங்க நடக்குது, பெரும புள்ளியில நடக்குது. அட் ஹையஸ்ட் பாயிண்ட் தட் பொட்டன்சியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் சார். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பொட்டன்சியல் எனர்ஜி அதான் பெரும புள்ளியில் விகிதம் எவ்வளவு கேட்பாங்க, பொட்டன்சியல் எனர்ஜி பை கைனெட்டிக் எனர்ஜி விகிதம் கேட்பாங்க. அப்ப விகிதம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஆஃப் இன்டூ m into u square sin square theta divided by half into m into u square cos square theta. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்ப sin square theta by cos square theta என்னப்பா? Tan square theta. என்னப்பா? tan square theta. பாருங்க, டைரக்டா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. அப்ப பொட்டன்சியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி விகிதம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபார்முலா tan square theta. அப்ப கொஸ்டின்ஸ்ல தீட்டாவுடைய மதிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கரெக்டா நம்ம எடுத்துக்கலாம். அதுலதான் இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்போம். நல்லா பாத்துங்க, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ், ஆர்ட்ஸ் கொஸ்டின். டஃபா கேட்டாங்கன்னா கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. ஓகேவா? எழுதிக்கலாமா பாருங்க.
Sir. ஓகே. Yes, sir. Sir, ஆ potential energy கொடுத்து kinetic energy கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? இந்த ஃபார்முலாவா? ஆமா. விகிதமா? ஆ விகிதம் மாத்திக்கங்க. tan ஸ்கொயர் தீட்டானா என்ன ஆயிடும்? cot ஸ்கொயர் தீட்டாவா வந்துரும் இல்லையா? சார் 1/tan ஸ்கொயர் தீட்டா வந்துரும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜின்றது ஒரு பேசிக்கா கொடுத்துருக்கேன். அது நான் ரெசிப்ரோக்கல் கேட்டானா 1/tan ஸ்கொயர் cot ஸ்கொயர் தீட்டா. ஓகே. நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சில டைம் என்ன கேட்பாங்கன்னா ரேஞ்ச் வந்து நல்லா கவனிச்சுக்க கொஸ்டின். ரேஞ்ச் வந்து ஹைட்டை விட n டைம்ஸ். அப்படின்னா என்ன? ரேஞ்ச் வந்து ஹைட்டை விட 3 மடங்கு அதிகமானால், 4 மடங்கு அதிகமானால், 5 மடங்கு அதிகமானால் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதிகமானால் அதனால் ஏற்படுகின்ற கோணம் எவ்வளவு? இது டைரக்டான கொஸ்டின்ஸ். இப்ப R is equal to NH கொடுத்திருக்காங்க சார். அப்ப நம்மளுக்கு சார் 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 வாய்ஸ் கேட்கலைங்க சார். இப்ப கேக்குதாப்பா? எஸ் சார் கேக்குதுங்க. ஓகே. R is equal to n times of h. அதாவது வந்து ரேஞ்ச் ஆனது 10 மடங்கு 20 மடங்கு அது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்சினுடைய ஃபார்முலா நம்மளுக்கு எப்பயுமே பாருங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு டைம் ஆயிடும். அதனால நான் உங்களுக்கு டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நான் ஆன்சர் மட்டும் சொல்ற மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? u ஸ்கொயர் sin 2 theta divided by g is equal to n times of u square sin square theta divided by height 2g. அப்ப sin 2 theta என்ன பண்ணலாம்? 2 sin theta cos theta ன்னு எழுதலாம் இல்லையா? பாருங்க அடுத்தது நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. u square 2 sin theta cos theta divided by g is equal to n times of u square sin square theta divided by 2g. அப்ப என்ன ஆகும்? இந்த sin theta இந்த sin theta கேன்சல் ஆயிடுமா? கரெக்ட் தானே? இந்த g இந்த g கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா
u square cancel ஆயிடும். Therefore we can get 2 cos theta is equal. அது எக்ஸாம் ஹால்ல இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லப்பா, நான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். 2 cos theta is equal to n sin theta divided by 2. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 4 ஆயிடும். sin theta by cos theta ன்னு கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா tan theta is equal to n by 4. சார் 4 by n. சொல்லுமா. sin theta கேன்சல் ஆயிடுச்சு இல்லைங்க சார். ஸ்கொயர் தானமா, ஸ்கொயர் தானே கேன்சல் ஆயிருக்கு. எஸ் சார். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா tan theta is equal to 4 by n. எழுதிக்கலாமாமா? எஸ் சார். இப்ப ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க. இப்ப பாரு, இதெல்லாம் நீங்க இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த எக்ஸாம் ஹால்ல போட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க நினைச்சுக்கணும் r is equal to nh 4 by n. r is equal to nh 4 by n. இப்ப சொல்றேன் 4 மடங்கு அதிகமானால் θ என்னப்பா? 1 சார். ஓ 1. அப்ப θ is equal to 45 டிகிரி கோணம். அப்ப பார்த்தோம்னா நம்ம எழுதிக்கலாம். அப்ப θ is equal to tan inverse of 4 by n. சரிங்க சார். அடுத்த क्वेश्चन. இப்ப அதே क्वेश्चंसல நிறைய டைம் கேட்ட क्वेश्चंस அப்படியே டிஸ்கஸ் பண்றோம் பாருங்க. நிறைய டைம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா n is equal to 1 ன்னு கொடுக்குறாங்க சார். நிறைய டைம் கேட்டிருக்காங்க n is equal to 1. அப்ப n is equal to 1 அப்படி இருக்கும் பொழுது r is equal to h. அப்ப क्वेश्चंसல எப்படி கேட்பாங்கன்னா ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட்டும் ரெண்டும் சமநிலையில் உள்ள போது அதனுடைய கோணம் எவ்வளவு சார் அப்படின்னு ஒரு क्वेश्चंस கேட்பாங்க. அப்ப tan theta is equal to n is equal to 1 னா 4 ஆயிடுமா? அப்ப tan theta is equal to 4. Therefore theta is equal to tan inverse of 4. பாருங்க, n is equal to 1. இது மாதிரி ஒரு क्वेश्चंस ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்க சார். theta 45 டிகிரி கோணத்தில் இருக்கும் பொழுது θ 45 டிகிரி கோணத்தில் இருக்கும் பொழுது அப்ப n is equal to எவ்வளவு வரணும்? क्वेश्चंसல பாரு எப்படி क्वेश्चंस கேக்குறாங்க பாருங்க. அப்ப n is equal to 4 ல வரணும். அப்ப r என்பது 4 மடங்கு அதிகமானால், நல்லா இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? எழுதிடலாம் தானே? அப்ப r is equal to 4h. நல்லா பாருங்க, क्वेश्चंस கொடுத்துட்டாங்கன்னா θ is equal to 45 டிகிரி கோணத்தில் எரியப்படும் பொழுது 45 டிகிரி கோணத்தில் எரியப்படும் பொழுது அந்த எப்பொழுது ரேஞ்சும் ஹைட்டும் மேக்ஸிமம் ஹைட் பெருமம் உயரமும் சமநிலையில் இருக்கும் r is equal to 4h. இதை நீங்க அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டு θ is equal to 45 டிகிரில ரேஞ்சும் ஹைட்டும் சமநிலைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம உடனே டக்கு போட்டோம் 45 டிகிரி 2 into 4 அப்படி போட்டு இந்த எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான் போதும். இன்னொரு क्वेश्चंस. horizontal projectile motion. அங்க டைரக்டா மட்டும் டக்குன்னு சொல்லுவோம். இதுல என்ன டவுட் இருக்கா பாருங்க. ஆங்கிள்ல ஏற்படக்கூடிய ப்ரொஜெக்டைல் மோஷன் ஓகே. நெக்ஸ்ட் சும்மா சிம்பிளா சொல்றேன். பெரும்பாலும் இந்த இதுல இருந்து சில டைம் கேக்குறாங்க, அதனால இந்த பாயிண்ட சொல்லிடுறேன். இந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் தெரியுமா? இது நியூமெரிக்கல்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல இருந்து என்ன டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, அதே மாதிரி தான் இங்க அடுத்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். horizontal projection.
சார் இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் என்ன சார் அப்படின்னா பாருங்க, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு உயரத்திலிருந்து ஒரு பந்தை எறியும் போது ஒரு உயரத்திலிருந்து ஒரு பந்தை எறியும் பொழுது, இங்க ஒரு பந்து இருக்கு, அந்த பந்து அப்படியே எரியும் பொழுது என்ன சார் நடக்கும்? அது ஒரு டைரக்டா டக்குன்னு சொல்லிடுறேன். u is equal to 0, ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ டக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. u is equal to 0. அப்போ உயரத்திலிருந்து ஒரு பந்தை எறியும் போது u is equal to 0. அது ஒரு பர்டிகுலர் இடத்திற்கு, ஒரு பர்டிகுலர் இடத்தை ஒரு இடத்தை அடைவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா t is equal to x by u. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டானா ஒரு இடத்திற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் t is equal to x by u. இதனுடைய சமன்பாடு என்ன சார் அப்படின்னு சொன்னா y is equal to k into x square. k என்பது என்ன அப்படின்னு சொன்னா k is equal to g by 2u square. அப்ப இது என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா y வந்து x ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படி சொன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன், அது வந்து பெரபோலாவா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொருளானது உயரத்தில் இருந்து, ஏதாவது ஒரு பில்டிங்ல இருந்து ஏதோ உயரத்தில் இருந்து ஒரு பொருளை எரியப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் கேட்டாங்கன்னா t is equal to x by u. அதனால் ஏற்படுகின்ற சமன்பாடு எவ்வளவு அப்படின்னா kx ஸ்கொயர். அது வந்து எந்த பாத்தை எடுத்துக்கும், எந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா பெரபோலா பாதையை தேர்ந்தெடுக்கும். பரவளையம் பாதையை வந்து தேர்ந்தெடுத்துக்கும். எதனா டவுட் இருக்கா? நெக்ஸ்ட், இதனுடைய டைம் ஆஃப் ஃபிளைட்டை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப therefore டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h by g. பறக்கும் காலம் tf is equal to root of 2h by g. இதனுடைய ஹரிசாண்டல் ரேஞ்ச் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா r is equal to u into root of 2h by g. இது ஒரு பர்டிகுலர் இடத்தை அடையும் பொழுது அதனுடைய திசை வேகம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா therefore uv is equal to, இங்க பாருங்க, x டைரக்ஷன்ல போகும் vx, y டைரக்ஷன்ல போகும் vy. நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா இதனுடைய திசை வேகம் v. அப்ப v is equal to root of vx square plus vy square. அப்ப vy is equal to gt. அவ்வளவுதான் கான்செப்ட். therefore v is equal to root of u square plus g square t square. ஓகே, அவ்வளவுதான். என்ன டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? போலாமா? அடுத்தது நியூமெரிக்கல்ஸ் போலாமா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चंस அப்படியே பார்த்து. A cricket ball is thrown at a speed of
28 meter per second in a direction of 30 degree above the horizontal. Calculate the maximum height for a simple question. Calculate the first one, maximum height calculate the maximum height. Second one, time taken by the ball. Time taken by the ball to return to the same level. Horizontal distance traveled. பாருங்க questions. கிரிக்கெட் பந்து கிடைமட்டத்திற்கு மேலே இங்கே எழுதுறேன். கிரிக்கெட் பந்து நல்லா வருது. கிடைமட்டத்திற்கு மேலே 30 டிகிரி திசையில் வினாடிக்கு 28 மீட்டர் வேகத்தில் வீசப்படுகிறது. எனவே பெரும உயரம் பறக்கும் காலம் கிடைத்தள தொலைவு. யார்கிட்ட எடுத்துட்டுக்கலாமே, என்னன்னா ஃபார்முலா எழுதிடலாம் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? எஸ் சார். Yes, sir. சொல்லுங்க, போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட் கால்குலேட் பண்ணும். என்ன ஃபார்முலா? மேக்ஸிமம் ஹைட் u square by 2g. u square by 2g. இங்க தீட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, உடனே நம்ம போக கூடாது. தீட்டா கொடுத்திருக்காங்களா? Yes, sir. Yes, sir. அப்ப என்ன ஃபார்முலா? u square sin U square square theta by 2g. theta by 2g. u square sin square theta by 2g. u square எவ்வளவு இருக்கும்? 28 into 28 sin square 30 degree divided by 2g. 2 into 9.8. சொல்லும் போலாம். 28 into 28
14 ஆயிடுமா? கரெக்ட் தானே? சார் இந்த இடத்துல எனக்கு சிலது கன்ஃபியூசன் ஆகுது சார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஜியை வந்து 9.8 போட்டாலும் சரி, ஜியை வந்து 10 போட்டாலும் சரி கரெக்டு தான். ஜி வந்து அப்ராக்சிமேட்லி ஜி இஸ் ஈக்குவல் டு 9.8 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10. போடுங்க சீக்கிரமா. சைன் ஸ்கொயர் தீட்டா எவ்வளவு? 14 into 28 into sin 30 degree எவ்வளவுப்பா? sin 30 degree 1/2. ஸ்கொயர் இருக்கிறதுனால 1/4 divided by 10. அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இதையும் கேன்சல் ஆனா எவ்வளவு வருது பாருங்க. 7 வந்துச்சா? 7 into 14 எவ்வளவு? டக்குன்னு சொல்லுங்க போகலாம். ஏழு into 14 98 sir. 98 is equal to 9.8 meter is approximately is equal to 10 meter. ஆப்ஷன்ல 9.8 இருந்தாலும் கரெக்ட் தான், 10 இருந்தாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃபிளைட் போடும் சீக்கிரம் டக்குன்னு. டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் ஈக்குவல் டு 2u sin theta divided by g. அப்ப என்ன பண்ணலாம்? 2 into 28 into sin 30 1/2 divided by 10. அப்ப இது என்ன ஆகும்? 7. அப்ப என்ன ஆகும்? 14 divided by 10. கரெக்டா? Yes sir. 1/2 தானே இது 14. இப்ப 2 into 14 எவ்வளவுப்பா? 28 divided by 10 is equal to 2.8 seconds. பாருங்க டக்கு டக்குனு இதெல்லாம் நம்ம ஃபார்முலா நம்ம ஞாபகத்திலே வச்சிருந்தோம்னா டக்கு டக்கு போட்டுடலாம். ரேஞ்ச் சொல்லுங்க போல. ரேஞ்ச் அடுத்தது போடுறது. ரேஞ்ச் r is equal to u square sin 2 theta divided by g. சார் இப்படி இருக்கும்போது என்ன சார் அப்படின்னு சொன்னா u square என்னது? 28 into 28 sin 2 theta 2 into 30 60 ஆடா? 60 divided by 10. சொல்லுங்க sin 60 எவ்வளவு? √3/2. 28 into 28 into √3/2 divided by 10. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? 14. 28 into 14 392. 392 √3/10 we get 3.92 into √3. இதோட நிறுத்தினாலும் சரி இல்ல √3 மதிப்பு நம்மளுக்கு தெரியும் பெரும்பாலும். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் √3? 1.732. கரெக்டா? Yes sir. அப்ப r is equal to 3.92 into 1.732. எவ்வளவு வருது பாரு ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க. $39.2 தானே? எவ்வளவு? 39.2. ஆன்சர் போடுப்பா. 67.8944 sir. 69.67 67 sir. 67.8944 sir. கரெக்டா பாருங்க ஆன்சர்.
மத்தவங்களுக்கு யாரும் வந்திருக்கா? ஏதோ வந்திருக்கப்பா மத்தவங்களுக்கு? Yes, sir. ஓகே, அவ்வளவுதான்ப்பா கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் புரிஞ்சுதா இந்த கொஸ்டின் எப்படின்னு? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம். A projectile motion Sir, horizontal distance கண்டுபிடிக்கலைங்க சார். நம்ம Horizontal distance கண்டுபிடிக்கலைங்க சார். இங்க பாருமா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச். புரிஞ்சுங்களா? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவாமா? ஓகேவா? Yes, sir. Next. A projectile has a range of 50 meter and reaches a maximum height of 10 meter. Calculate the angle at which the projectile is fired. எழுதிக்கலாமாப்பா? என்ன புரியுதா? பாருங்க என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னா, எரிபொருள் எரிபொருள் 50 மீட்டர், கரெக்டா? எரிபொருள் 50 மீட்டர் ரீச்சஸ் வரம்பில் மற்றும் அதிகபட்சம் 10 மீட்டர் உயரத்தை அடையும் போது எந்த கோணத்தில் எந்த கோணத்தில் எரிபொருள் எரியப்படுகிறது? யாருக்காவது ஐடியா இருக்கா? யாருக்காவது ஐடியா இருக்காப்பா? ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ரேஞ்ச் கொடுத்திருக்காங்கப்பா? நல்லா பாத்துங்க. 50 மீட்டர் கொடுத்திருக்காங்க.
மேக்ஸிமம் ஹைட் கொடுத்திருக்காங்க. h மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க. சார் எனக்கு ரேஞ்சு கொடுத்திருக்காங்க, ஹைட்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் கோணம் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண போறேன்னா டிவைட் பண்ண போறேன். நல்லா பாத்துக்கோ. இதனுடைய ரேஷியோ கால்குலேட்டர் நம்மளுக்கு ரேஞ்ச் ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்ப ரேஞ்ச் r இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் u ஸ்கொயர் 2 into sin 2 theta 2 into sin theta into cos theta divided by g. ரேஞ்ச் கண்டுபிடிச்சு தெரியும். மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta divided by 2g இருக்கு. கரெக்டாப்பா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா h by r டிவைட் பண்ண போறேன். இப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணிடு. புரிஞ்சுதா? இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டானா அதை டிவைட் பண்ணிடு. அப்ப டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன ஆகும்? ஜி கேன்சல் ஆகி யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சைன் தீட்டா கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப h by r is equal to எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 1/4 times of tan theta. எழுதிக்கலாமாப்பா? அப்ப நம்மளுக்கு எனக்கு tan theta கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா அப்ப tan theta is equal to 4 times of h divided by r. 4 height என்னது? height எவ்வளவு இருக்கு? 4 into 10 divided by 50. இது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4/5. therefore 4/5 is equal to 0.8. but theta is equal to tan inverse of 0.8. எழுதிக்கலாமா? என்ன டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? ஓகே, அவ்வளவுதான். எழுதிக்கலாமா? இவ்வளவுதான். சின்னது இந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இல்ல சார் நான் இந்த மெத்தட்ல போடுறோம், எப்படி வேணாலும் போடலாமா, ஆனா நான் இந்த சிம்பிளஸ்ட் மெத்தட் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்களே டக்குன்னு சொல்லிடலாம். if range and height of a projectile are equal, then angle of projection with the horizontal is. யாராவது சொல்ல முடியுமா ஆன்சர்? நெடுக்கமும் உயரமும் சமநிலையில் உள்ள போது எரியப்படுகின்ற கோணம். யாராவது சொல்ல முடியுமா? என்ன ஃபார்முலான்னு சொல்ல முடியுமா? என்ன ஃபார்முலான்னு சொல்ல முடியுமா? பாருமா, ரேஞ்சியும் ஹைட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னா r is equal to n times of h. ஞாபகம் இருக்கா? எஸ் சார். டக்குன்னு போடுங்க. அடுத்தது என்ன ஃபார்முலா? tan theta is equal to என்ன ஃபார்முலா? இப்பதான் சொன்ன tan theta is equal to 4/n. எஸ் சார். இப்ப ரேஞ்சும் ஹைட் இஸ் ஈக்குவல்னா n is equal to 1. அப்ப tan theta is equal to 4. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் theta is equal to 45 tan inverse of 4. அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ணணும், டக்குன்னு சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். நீங்களே போடுங்க, வேகமா போடுங்க போலாம். The horizontal range of projectile
the horizontal range of projectile is 4√3 times of maximum height. தீட்டாவை கால்குலேட் பண்ண சொல்லலாம். சொல்லுங்க போலாம். போடுங்க, டக்குன்னு போடும் போலாம். சொல்லுங்க, டைம் சொல்லுங்கம்மா. போடுறீங்களா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க் அவுட் பண்றீங்களா இல்லையா? Yes, sir. இல்லை. போடுங்க, டக்குன்னு போட்டுக்கலாமே. என்னப்பா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? tan theta is equal to 4 by எத்தனை 1 by டைம்ஸ்? 4√3. அப்ப is equal to 1 by √3. அவ்வளவுதான். இது இந்த ஞாபகம் வைக்கணும். அதுக்குதான் இந்த ஃபார்முலா சிம்பிளா சொல்லியிருக்கு. is equal to tan inverse of 1 by √3. எங்க இருக்கு 1 by √3? 30 degree. அப்ப theta is equal to 30 degree கோணம். இல்லையாமா? Yes, sir. சார் அடுத்தது. Two bodies are projected. Projected with the same velocity. நல்லா கவனிச்சுக்கோ, same velocity. அவங்களே கொடுத்திருப்பாங்க same velocity. If one is projected at an angle of 30 degree and other at 60 degree to the horizontal. Then the ratio of maximum height. இரண்டு பொருட்கள் ஒரே திசைவேகத்தில் எறியப்படுகிறது. அதாவது ஒரு பொருள் 30 டிகிரி கோணத்திலும் இரண்டாவது பொருள் 60 டிகிரி கோணத்திலும் கிடைத்தளத்தை பொறுத்து எறியப்படும் பொழுது அதனுடைய பெரும உயரத்தினுடைய விகிதம். பாருங்க, எல்லா கொஸ்டின்ஸ்லயும் நான் நாளைக்கு நான் சொல்றேன் பாருங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு வந்தது ஹரிசாண்டல் எல்லாத்துலயுமே இருக்குது பாருங்க. எல்லா கொஸ்டின்லயுமே இருக்கும் வித் ஹரிசாண்டல். ஆமா தானே? படிச்சிருக்கீங்களா? ப்ரொஜெக்டட் எல்லாமே வித் ஹரிசாண்டல். சார் அந்த வித் ஹரிசாண்டலுக்கு பதில் வெர்டிகல்னு கேட்டா என்ன சார்? அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். இதே கொஸ்டின்ஸ் நான் கேட்போம். ஓகே, சொல்லுங்க. அடுத்தது ஃபார்முலா சொல்லுங்க. மேக்ஸிமம் ஹைட் நம்ம இது பண்ணப்பா. therefore h1 is equal to h2. நீங்க வீட்டுல போயிட்டு போடுங்க. h1 divided by h2 is equal to எனக்கு sin square theta divided by sin square theta 1 divided by sin square theta 2. கரெக்டா? ஏன்னா எனக்கு ரெண்டு வெலாசிட்டியும் சமம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடலாம்? கேன்சல் ஆயிடும் தானே? Yes, sir. u square sin square theta divided by 2g. இந்த 2g cancel, 2g cancel ஆயிடும்.
யூ ஸ்கொயர் கேன்சல் டீட்டான்னு கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா sin 30 டிகிரி எவ்வளவுப்பா? 1/2. 1/2 அப்போ 1/4 கரெக்டா? ஸ்கொயர். Yes, sir. sin 60 டிகிரி √3/2. √3/2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா 3/4 ஆயிடுமா? √3 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா என்னங்க ஆகும்? √3 ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். சொல்லுங்க ஆன்சர் என்ன விடும்? is equal to 1/3. The ratio is 1:3. That's it. அவ்வளவுதான்பா. இதெல்லாம் வந்து உனக்கு டைரக்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நான் இப்ப நீங்க நடத்துறது ஃபுல்லா டைரக்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நாளைக்கு நான் இன்டைரக்டா என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத நம்ம பார்த்தலாமா நாளைக்கு? Yes, sir. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.